ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் வந்து எங்கு உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா பிள்ளையார்பட்டி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதன். அவர் தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன் அப்படிம்பாங்க. இதை அப்படியே உல்டாவாக கேட்கலாம். உவே சாமிநாதன் வந்து தன் வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக எழுதிய இதழ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆன்சர் ஆனந்த விகடன். படிக்கும்போதே கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து வந்து எது அப்படின்னா கோப்ராக்சின். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலிநீக்கி மருந்து வந்து கோப்ராக்சின். அடுத்த கேள்வி. செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிறாங்க. செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா சூடாமணி பாண்டியன். மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் வந்து என்னன்னா மார்பு அப்படிங்கிறாங்க. மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இந்த தொடரில் உரம் என்பதன் பொருள் வந்து என்னன்னா மார்பு. அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க. தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வந்து என்னன்னா ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வந்து என்னன்னா ஒரு வினைச்சொல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன். இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கேள்வி பார்த்துங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். அவரோட இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராஜலு. அது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து நாவல் பழம். சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து நாவல் பழம். சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா வந்து புகழேந்தி புலவர் அப்படிங்கிறாங்க. சந்திரன் ஸ்வர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா வந்து புகழேந்தி புலவர் அப்படிம்பாங்க. இதே சடையப்ப வள்ளல் வந்து அவர் யார் ஆதரித்தார் அப்படின்னா கம்பரை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இதே வள்ளல் சீதகாதி வந்து உமர் புலவர் வந்து ஆதரித்திருப்பாங்க. சந்திரன் ஸ்வர்க்கி வள்ளல் வந்து ஆதரித்தவர் வந்து புகழேந்தி புலவர். சடையப்பல் வள்ளல்னா கம்பர் வருவாங்க. வள்ளல் சீதகாதி வந்து உமர் புலவர் வருவாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துங்க. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து ஞானப்பிரகாசம் வந்து வருவாங்க. திருக்குறள் வந்து முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஞானப்பிரகாசம். அதை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு வந்து என்னன்னு கேட்பாங்க. 1812. அதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஞானப்பிரகாசன். கடம் என்பதன் சொல்லின் பொருள் வந்து என்ன? உடம்பு அப்படிங்கிறாங்க. கடம் என்னும் சொல்லின் பொருள் வந்து உடம்பு. அடுத்த கேள்வி பாருங்க. அகத்துறுப்பு என்பது வந்து மனதின் உறுப்பு வந்து அன்பு அப்படிங்கிறாங்க. அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பு அன்பு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னா ஹால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யாருன்னா வந்து ஹால்டுவெல். இவர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஹால்டுவெல். 1856 தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹால்டுவெல். வெளியிட்ட ஆண்டு 1856. நம்ம கேள்வி வந்து இது ரொம்ப ரிப்பீட்டடான கேள்வி தான். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னா ஹால்டுவெல். அடுத்து தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து எது அப்படின்னா வந்து பூங்கொடி அப்படிங்கிறாங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து எதுன்னா பூங்கொடி. நற்கலை என அழைக்கப்படும் கலை வந்து எதுன்னா அழகு கலை அப்படிங்க. நற்கலை என அழைக்கப்படும் கலை வந்து அழகு கலை. ஹால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து எது அப்படின்னா இடையன்குடி. ஹால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. ஒரு பொறுத்துக திணை அதோட பொழுது வந்து சிறுபொழுது வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி வந்து யாமம். முல்லை அப்படின்னா வந்து மாலை வரும். யாமம் மாலை வைகறை ஏற்பாடு நண்பகல் அப்படி தான் ஆர்டர் வரும்.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சிக்கு வந்து யாமம் வரும், முல்லை வந்து மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை வந்து நண்பகல். அதுதான் வந்து இதுக்கான சிறு பொழுது. ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பது வந்து மறையும் நேரம் அப்படிங்க. எல் அப்படின்னா சூரியன் வரும், பாடு அப்படிங்கன்னா மறையும், சூரியன் மறையும் நேரம் தான் வந்து ஏற்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏற்பாடை எப்படி பிரிக்காங்கன்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு தான் பிரிப்பாங்க. அதில் எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா வந்து மறையும் நேரம். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் வந்து பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். அவர் வந்து என்னென்னா இந்தியா, விஜயா, கர்மயோகி, சுதேசமித்திரன் இந்த இதழ்களெல்லாம் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. சுதேசமித்திரனில் வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. இந்தியா, விஜயா, கர்மயோகிலெல்லாம் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து அவருடைய நூல்கள் தான். இவருக்கு வந்து என்னென்னா தேசிய கவி, மகாகவி அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் வந்து உண்டு. வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதியார். அடுத்த கேள்வி, ஏங்கொழினை ஞாழத் திரு அகற்றும் ஆங்கவற்றுள் மென்னே தனியாழு வெங்கதிரோ நிறையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிறாங்க. ஏங்கொழி நீர் ஞாழத்து திருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோனேயது என்ற பாடல் இடம்பெறும் நூல் வந்துன்னா தண்டி அலங்காரம். முயற்சி திருவினை ஆக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர். முயற்சியை திருவினை ஆக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர். திருக்குறளின் ஆசிரியர் தான் வந்துன்னா திருவள்ளுவர். வந்து பொய்யில் புலவர், பெருநாவலர் அப்படின்லாம் நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து இவருக்கு வந்து இருக்குது. திருக்குறளை பற்றி அடிக்கடி ரொம்ப கேள்வி கேட்பாங்க, பார்த்துங்க. இப்போல்லாம் வந்து குறளுக்கான அர்த்தங்கள் வச்சு தான் வந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. முயற்சியை திருவினையாக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து திருவள்ளுவர். தமிழ், பிரெஞ்சு, ஹையகர முதலி என நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். இப்போ தான் பார்த்தோம், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னா வந்து வாணிதாசன் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க. அவர் தான் வந்து தமிழ், பிரெஞ்சு, கையகரம், அகர முதலியை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அறவுரை கோவை என்ற நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை 10 அப்படிங்கிறாங்க. முதுமொழி காஞ்சி அந்த நூலை தான் வந்து அறவுரை கோவை அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 10 அதிகாரங்களை கொண்டது. பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர் அப்படிங்க. பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்ற பாடிய சித்தர் வந்து யாருன்னா கடுவெளி சித்தர். அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு அப்படின்னா பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் வந்து அம்மானை அப்படிங்கிறாங்க. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.